ஒரு காரசாரமான சிக்கன் மிளகு வறுவல் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமுங்க. இது ரசம் சாதத்துக்கு அவ்வளோ அருமையான காம்பினேஷன். சளி இருமலுக்கு கூட வந்து ஒரு நல்ல மருந்துன்னே சொல்லலாம். 3 ஸ்பூன் மல்லி விதை, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கேற்ப வரமிளகாய் எடுத்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். காரம் வந்து கம்மியாக இருக்கும், கலர் வந்து கொடுக்கும். மிளகோட காரம் தான் வந்து இதில் அதிகமாக இருக்கணும். மிதமான தீயில வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் தனியாக எடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா வறுவல் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசனை போனதும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் சேர்த்திக்கலாம். 3/4 கிலோ வந்து நான் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி வரும். அதனால் வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி வற்றி சிக்கன் நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பொடி சேர்த்திக்கலாம். இது கூட அரைச்சி வச்ச அந்த வெங்காய பேஸ்ட்டு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எப்போ மசாலா சேர்த்துனாலும் அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். மசாலா சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். கடைசியாக மல்லித்தழை சேர்த்திக்கலாம். ஒரு சூப்பரான சிக்கன் மிளகு வறுவல் வந்து ரெடி. 3/4 கிலோ சிக்கனுக்கு வந்து நம்ம அரைச்ச பொடியோட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து காரம் வந்து கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மிளகு வரமிளகாயோட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். காரம் வந்து அதிகமாக வேணும்னு நினச்சாலும் நீங்கள் மிளகோட அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கலாம். ஒரு ரச சாதத்துக்கு வந்து சூப்பரான ஒரு அருமையான காம்பினேஷன்னு சொல்லலாம். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக வறுத்த கடாயிலே வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டு பெரட்டி சாப்பிட்னா அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.